செமிகண்டக்டர் லெசன்ல எப்படி பார்த்தாலும் 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து வருஷம் கேட்பாங்க. இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க அண்ட் எஸ் ஒரு சில தியரிட்டிக்கல் விஷயங்கள் நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா சொல்ல போறேன். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்மளுக்கு பேசிக்ஸ்ல இருந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு டெம்பரேச்சரை பொறுத்து, சரிங்களா, டெம்பரேச்சரை பொறுத்து நம்மளோட கண்டக்டிவிட்டி என்ன ஆகும், ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும். மெட்டலோட ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும், செமிகண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டருக்கு கம்மியாகும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா பாரு, டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகும், டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும் மெட்டலுக்கு, செமிகண்டக்டர் இன்சுலேட்டருக்கு கம்மியாகும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனர்ஜி கேப் எவ்வளவு இருக்கணும். இந்த எனர்ஜி கேப்ல ஒரு சில பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. எனர்ஜி கேப் வந்து 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட கம்மியா இருக்கணும். எனர்ஜி கேப் எப்படி இருக்கணும், 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட கம்மியா இருக்கணும். சிலிகான்ல இந்த எனர்ஜி கேப்போட வேல்யூ வந்து 1.1 எலக்ட்ரான் வோல்ட். ஜெர்மானியம்ல இந்த எனர்ஜி கேப்போட வேல்யூ 0.7 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். சிலிகான் அண்ட் ஜெர்மானியம் பார்த்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டர். ஆனால் கார்பன் வந்து செமிகண்டக்டர் கிடையாது, இன்சுலேட்டர். ஏன்னா கார்பனோட எனர்ஜி கேப் வந்து 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாயிரும். இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஸோ அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரி, கார்பன் சிலிகான் வச்சு இந்த கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி கார்பன் எனர்ஜி கேப் அதிகமாக இருக்கும். செமிகண்டக்டர் ரூம் டெம்பரேச்சர்ல எப்படி இருக்கும் சார்? ரூம் டெம்பரேச்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டர்ல கண்டக்ஷன் பேண்ட் கொஞ்சம் பார்ஷியலி ஃபில்டா இருக்கும், வேலன்ஸ் பேண்ட் பார்ஷியலி எம்டியா இருக்கும். இதே வந்து 0 கெல்வின்ல பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்ட் கம்ப்ளீட்லி எம்டியாக இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க பாரு, கார்பன் சிலிகான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் வச்சிருக்கு, ஆனால் கார்பன் வந்து இன்சுலேட்டர். அதை ஞாபகம் வச்சுக்கோ. 0 டெம்பரேச்சர்ல, சரி, அப்சல்யூட் 0ல சிலிகான்னாலும் சரி இல்லை எந்த செமிகண்டக்டர்னாலும் சரி எல்லாருமே இன்சுலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இப்போ பி டைப் செமிகண்டக்டர், என் டைப் செமிகண்டக்டர். பி டைப்ல பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசிவா ட்ரைவேலண்ட்டை டோப் பண்ணுவோம். எதை டோப் பண்ணுவோம்? ட்ரைவேலண்ட் ஆட்டமை டோப் பண்ணுவோம். இந்த ட்ரைவேலண்ட்டுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் போரான், அலுமினியம், இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள். இது இல்லாமல் 1 எக்ஸாம்பிள் நான் லெக்சர்லையும் சொல்லியிருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி டோப் பண்றதுனால நம்மளுக்கு பி டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும். பி டைப் செமிகண்டக்டர்ல நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். சரிங்களா? இதுல இப்படி டோப் பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் சார்? ஹோல்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. பி டைப் செமிகண்டக்டர்ல மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் வந்து ஹோல்ஸ், மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் வந்து எலக்ட்ரான். இதே என் டைப் செமிகண்டக்டர் வேணும்னா நான் பென்டாவேலண்ட்டை டோப் பண்ணுவேன். ஓகே, பாஸ்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டிமனி, ஓகே, எஸ்பி, இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ரொம்ப நிறைய இருக்கும் அண்ட் கம்பேர் டு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். இதில் எலக்ட்ரான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியராக இருக்கும், ஹோல்ஸ் வந்து மைனாரிட்டி சார்ஜ் கேரியராக இருக்கும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோ, ஹோல்ஸ் வந்து மைனாரிட்டி சார்ஜ் கேரியர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ இதை வச்சு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். என் டைப் செமிகண்டக்டர்ல என்ன அதிகமாக இருக்கும்? ஸோ என் டைப் செமிகண்டக்டர்ல பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் மைனாரிட்டியாக இருக்கும், பென்டாவேலண்ட் டோபண்டா இருக்கும். கரெக்ட். ஹோல்ஸ் மெஜாரிட்டியா இருக்குமா? இல்ல சார், என் டைப்ல ஹோல்ஸ் மைனாரிட்டியா இருக்கும், எலக்ட்ரான் மெஜாரிட்டியா இருக்கும். அண்ட் எது டோபண்ட் சார்? பென்டாவேலண்ட் தான் டோபண்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஆன்டிமனியை டோப் பண்ணியிருக்கோம், அப்போ இது என்ன டைப் ஆஃப் செமிகண்டக்டர் கொடுக்கும்? இல்லைன்னா இந்த பர்டிகுலர் கொஸ்டினோட சொல்யூஷன் ரொம்ப ஈஸி. NH into NE is equal to NI square. இதை வச்சு நீங்க இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி கேப். ஒரு பி டைப் செமிகண்டக்டர்ல உன்னோட இந்த லெவல் இருக்கு பார்த்தியா, இந்த லெவல் இந்த இடத்துல இருக்கும், அதாவது வேலன்ஸ் பேண்டுக்கு மேலே இருக்கும். இந்த லெவலோட பேர் வந்து அக்செப்டார் லெவல். எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்கும், ஸோ அக்செப்டார் லெவல். இதே ஒரு என் டைப் செமிகண்டக்டர் இந்த லெவல் இங்க இருக்கும், அது பேர் டோனார் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதில் இம்பியூரிட்டியில் சிலிகானில் எதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி கொஸ்டின் உன்ட்ட நிறையவே கேட்டிருக்காங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பார்த்து வச்சுக்கோ. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோட். பிஎன் ஜங்ஷன் டயோட் வச்சு உன்ட்ட என்னென்ன கேட்கலாம்? ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேட்கக்கூடிய விஷயம், இது பி சைடுன்னு வச்சுக்கோ, இது என் சைடுன்னு வச்சுக்கோ.
பி சைட்ல இருந்து ஹோல்ஸ் என் சைட்ல இருக்க எலக்ட்ரானோட ஃபியூஸ் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பி சைட்ல இருக்க ஹோல்ஸ் என் சைட்ல இருக்க எலக்ட்ரான்ஸோட ஃபியூஸ் ஆகும். நடுவில் எனக்கு என்ன கிரியேட் ஆயிரும்? டிப்ளீஷன் ரீஜன் கிரியேட் ஆகும். இந்த டிப்ளீஷன் ரீஜனோட வோல்டேஜ் எப்படி இருக்கும்? இது ரொம்ப நல்ல ஒரு கொஸ்டின். யாருமே அந்த அளவுக்கு படிக்க மாட்டீங்க. பி சைட்ல நெகட்டிவ், அதாவது லோயர் பொட்டன்ஷியலும் என் சைட்ல ஹையர் பொட்டன்ஷியல் மாதிரி கிரியேட் ஆகும். யூஸ்வலி என்ன நெகட்டிவ்னு சொல்லுவோம். பட் இங்க கிரியேட் ஆகிற பொட்டன்ஷியல் பேரியர் எப்படி இருக்குது? என் சைட்ல பாசிட்டிவும் பி சைட்ல நெகட்டிவ் பொட்டன்ஷியல் பேரியர் கிரியேட் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் நம்மள்ட்ட பயாசிங் கேட்கலாம். ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ். இது வந்து பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ். இந்த ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பயாஸை பொறுத்த வரைக்கும் நான் பி சைட்ல ஹையர் பொட்டன்ஷியலும் என் சைட்ல லோயர் பொட்டன்ஷியல் கனெக்ட் பண்ணா இது பேர் தான் என்னது? ஃபார்வர்ட் பயாசிங். ஃபார்வர்ட் பயாசிங்கை பொறுத்த வரைக்கும் டிப்ளீஷன் ரீஜனோட வித் வந்து குறையும். ரிவர்ஸ் பயாஸ்னா என் சைட்ல வந்து நான் ஹையர் பொட்டன்ஷியலும் பி சைட்ல லோயர் பொட்டன்ஷியல் கனெக்ட் பண்ணிட்டேன்னா இதுதான் என்னது? ரிவர்ஸ் பயாசிங். ரிவர்ஸ் பயாசிங் எப்பவுமே என்ன ஆகும்? பொட்டன்ஷியல் பேரியரோட வித் அதிகமாகும். ஃபார்வர்ட் பயாஸ்ல மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ரிவர்ஸ் பயாஸ்ல மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். இதான் பிஎன் ஜங்ஷன் டயோட். ஓகே, மெயினா இதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டயோட், சரியா? யூஸ்வலி இதை இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கொடுத்துருவான் வந்துட்டு. இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு கரண்ட் எவ்வளோ, ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாரு. இது வந்து ஹையர் பொட்டன்ஷியல், இது லோயர். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ சார்? இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணு. 4 மைனஸ் ஆஃப் -6 அப்போ +6. 4 + 6 10 ஆயிடுச்சு. ஸோ டோட்டல் வோல்டேஜ் 10, ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ. டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஒரு சில ஐடியல் கேஸ் இல்லாமல் ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒரு ஐடியல் டயோடு இல்லாமல் இந்த டயோடோட பொட்டன்ஷியல் பேரியர் கொடுத்துருவான். அப்போ பசங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், என்ன சார் பண்ணுறது? டோட்டல் எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்துருக்கோமோ அதில் 0.5 வோல்ட் இவன்ட்ட போயிடும் சார். அப்போ 0.5 வோல்ட் போனதுக்கப்புறம் வயர் மாதிரி பிஹேவ் பண்ணுவான். அப்போ 0.5 வோல்ட் போயிடுச்சுன்னா எத்தனை வோல்ட் சார் மிச்சம் இருக்குது? 3 வோல்ட். இதுக்கு மேலே நீ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டயோடோட அப்ளிகேஷன், அதில் தான் உங்களுக்கு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் இது எல்லாமே வரும். ஸோ நல்லா பாரு, இதில் எது ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ், இல்லைனா சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொஸ்டின் கொடுக்கலாம். சர்க்யூட் கொஸ்டினில் என்ன கொடுப்பாங்க? இந்த மாதிரி கொடுத்துட்டு எது ஃபார்வர்ட் பயாஸ், எது ரிவர்ஸ் பயாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரிவர்ஸ் பயாஸ், சரியா? ரிவர்ஸ் பயாஸ் பார்க்க தெரியாதவங்க ரொம்ப சிம்பிள்டா, பெரிய கோடு இருக்கா? பெரிய கோடு வந்து பாசிட்டிவ்ல போய் சேரணும், இந்த ட்ரையாங்கிள்ல போய் சேரணும். ஆனால் இங்கே என்ன ஆகுது சார்? பெரிய கோடு வந்து கோடோட சேருது, நெகட்டிவ்ல சேருது. அப்போ இது ரிவர்ஸ் பயாஸ், இது ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இது எல்லாமே. அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் டயோட், சரியா? ஸோ ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் வச்சு ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்குது, தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணிப்போ. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டயோட், இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயோட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 வோல்ட் கொடுக்குறேன், இவனோட வோல்டேஜ் 0.5. அப்போ 0.5 இவன்ட்ட போயிடும், மிச்சம் இருக்க 1 வோல்டேஜ் இவன்ட்ட வரப்போகுது. ஸோ இதில் வந்து நம்மள்ட்ட டிசி காம்போனன்ட் கேட்கலாம். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபைல டிசி காம்போனன்ட்டோட வேல்யூ எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ டிவைட் பை பை. ஃபுல் வேவ் ரெக்டிஃபயரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க இன்டூ 2 டிவைடட் பை பை. ஓகே, ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயரில் நான் இன்புட் கொடுத்த ஃப்ரீக்வன்சி F0னா அவுட்புட் ஃப்ரீக்வன்சி F0. ஃபுல் வேவ் ரெக்டிஃபயரில் நான் இன்புட் கொடுத்த ஃப்ரீக்வன்சி F0னா அவுட்புட் ஃப்ரீக்வன்சி 2 டைம்ஸ் F0 ஆக இருக்கும். இதெல்லாம் ஒரு சில பேசிக்கான விஷயங்கள். டயோட் எந்த பயாசிங்கில் ஒர்க் ஆகும், சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோ. பிஎன் ஜங்ஷன் டயோட் ஃபார்வர்ட் பயாஸில் ஒர்க் ஆகும், சரியா? நம்ம ஜீனர் டயோட் ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் ஆகும். ஜீனர் டயோட் வந்து ஹெவிலி டோப்டு டயோடாக இருக்கும். எல்இடி ஃபார்வர்ட் பயாஸில் ஒர்க் ஆகும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சோலார் செல். சோலார் செல்லோட கிராஃப் ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி வந்துட்டு கேட்கலாம். ஸோ சோலார் செல் பார்த்தீங்கன்னா நோ பயாசிங்கில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டயோடாக இருக்கும். இதான் மெயினாக டயோட் வச்சு இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் கேட்ஸ் வச்சு உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி கேட்ஸ் எல்லாம் நடத்தியிருக்கேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த லெசனில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுலேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின் கேட்கலாம். கேட்ஸ் பேஸ் பண்ணி 1 or 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம டைம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.